لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. அப்படி சொன்னால் எல்லாம் நம்முடைய கடைசி பக்தியின் ஒற்றல்படைகளோடு விழித்திருந்து அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை முதல் அமல் என்று சொல்லப்படக்கூடிய அமல்களில் சிறந்த அமலை செய்யக்கூடிய வாக்கியத்தை சொன்னாங்க. இந்த அமாலியா முதல் அமல்களில் சிறந்தது இது என்று கேட்ட பொழுது நாளைக்கு அல்லாவுடைய இல்மை பற்றி பேச வச்சாங்க. எவ்வளோ விஷயங்கள் நம்ம சொன்னாங்க. அது எவ்வளோ விளங்கமோ தெரியல. மிக உயரிய ஞானம்னு சொன்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் எதை தேடுது என்பதை பத்தி அழகா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. ஜமா லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு என்ன அர்த்தம்? சில பேர் இன்னைக்கு சில பேர்கள் சொல்றாங்க என்ன அர்த்தம்? காஃபிர்கள் வணங்குறாங்களே, காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் வணங்குறாங்களேமா, அந்த தெய்வங்களை மறுக்குது. அந்த தெய்வங்கள் இல்லாஹ் இல்லை. யார் தெய்வம்? அல்லாஹ் மட்டும்தான் தெய்வம் என்று சொல்லுகிறது அப்படின்னு நம்ம அர்த்தம் வச்சோம்னா அப்படி அர்த்தம் வைக்கலாமா? அதுதான் அர்த்தமா? மாபூத இல்லா மட்டும்தான் அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்? லா மாபூத இல்லா மட்டும்தான் அர்த்தம். அதுல இல்லாம அது மட்டும் இல்லாம அல்லாஹ் அல்லாத மற்ற தெய்வங்களை காஃபிர்கள் முஷ்ரிக் வணங்குறாங்களே, அந்த தெய்வங்களை நஃபி செய்கிறது. அது இலாஹ் இல்ல, அல்லாஹ் தான் இலாஹ் அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சோம்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண் முதல்ல அல்லாஹ் படைச்ச உடனே முதல் கண் விழிக்கிறாங்க. கண் விழித்த உடனே அர்ஷுடைய வாசல்ல எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதுது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்ப அந்த ரசூல் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச பொழுது வணக்கமாக இருந்தாங்க. அவங்க வணக்கம் செஞ்சுட்டு இருந்தாங்க. சதா அல்லாஹ் வணங்கிட்டு இருந்தாங்க. வேற யாரும் இல்லை. அப்பதான் முதல்ல மனிதனை படைக்கிறான். அதற்கு முன்னால் மனித வர்க்கமே கிடையாது. அப்ப அதுக்கு முன்னால் தெய்வங்கள் கிடையாது. அப்ப அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஏன் நஃபி செஞ்சு? அப்ப அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருள் என்ன? அப்ப எந்த தெய்வமும் இல்லையே. லா இலாஹ இல்லல்லாஹ் அர்ஷ் எழுதி இருந்துச்சேம்மா. ஆதம் சொல்ல கண்ணை முடிச்சு பார்த்தோன்னு எங்க எழுதி இருந்துச்சு? ஹதீஸ்ல வருது இல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட நாட்கள் அழுதாங்க. அழுதோடனே திடீர்னு ஒரு நாள் ஞாபகம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? நாம முத கண்ணை முடிச்சோமே, அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதி இருந்துச்சு. முஹம்மது ரசூலுல்லாஹ்னு அல்லாஹ் தஆலா தன்னோடு இன்னொரு பேரை சேர்த்திருக்கானா, அவன் பெரிய அந்த சொல்லுவங்க தான் இருப்பாங்க என்று விளங்கி, யா அல்லாஹ் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்டால் என் பாவத்தை மன்னிச்சிடுறப்பேன்னு கேட்டாங்களா. அல்லாஹ் மன்னிச்சிட்டானா? அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. வருதுலமா? அப்ப அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அர்ஷ் எழுதப்பட்டிருந்துச்சே, அந்த அர்ஷ் எழுதப்பட்ட லா இலாஹ் என்ன அர்த்தம்? அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு மற்ற தெய்வங்கள் தான், கடவுள் சிலைகள் தான் அப்படின்னு அர்த்தம் வச்சோம்னா, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அர்த்தம்? அந்த லா இலாஹ் அர்த்தம் இல்லாம போயிருமே. இதுக்கு அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் இருந்துச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ் தேவையே இல்லையே. அப்ப வேற தெய்வங்களே இல்லையே. தெய்வங்கள் இல்லாத பொழுதும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அர்த்தம்? அது அப்பையும் எல்லாம் தேவை புரிஞ்சு சேர்க்கிறதா இருந்தா அல்லாஹ் தஆலா. அப்ப இலாஹ்க்கு என்ன அர்த்தம்? அங்க என்ன அர்த்தம்? இலானா மாபூத் இல்ல. மாபூதும் அர்த்தம் இருக்குமா? அப்போ வேற மாபூதே இல்ல, வணக்கம் செய்யக்கூடிய எந்த தெய்வங்களும் இல்ல. அப்ப லா இலாஹ இல்ல அங்க என்ன அனுபவிச்சுச்சு? அல்லாஹ் தஆலா தவிர இலாஹ் இல்லைன்னா அல்லாஹ் தஆலாவை தவிர உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணை முடிக்க வச்சவன் யாரும் இல்லை, இல்லல்லாஹ். ஆதம் ரூஹ் கொடுத்தவன் யாரும் இல்லை, இல்லல்லாஹ். அந்த லா இலாஹ இல்ல அங்க அனுபவிச்சுச்சு. அந்த லா இலாஹ இல்ல இருந்துச்சாமா? இந்த ஆயத்துக்கு இந்த ஹதீஸுக்கு ஒரு விளக்கம் சொல்லும் போது சொன்னாங்க ஒரு தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் தஆலா அர்ஷ் எழுதி வச்சிருந்தான்லமா. நிஜமா பயான்ல சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அர்ஷ் எழுதி வச்சிருந்தானம்மா. அது என்ன அர்த்தம்? அல்லாஹ் தஆலா அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அர்ஷுடைய வாசல்ல எழுதி வச்சதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லா சுர்ஷா கைருல்லா மாசிவல்லா எல்லாத்துலயும் எல்லாம் எழுதி வச்சிருக்கானாம். எல்லாத்துலயும் இருக்குதான் அது. உதாரணம் சொன்னாங்க, இப்போ அல்தாஃப் மௌலா வீடு இருக்கு. என்ன மௌலா? அல்தாஃப் மௌலா வீட்டுல
கதவுல மேல அல்தாஃப் மன்சில் எழுதியிருக்காரு. உதாரணத்துக்கு என்ன வீட்டுக்கு பேர் வச்சிருக்கீங்க மோனே? பைத்துல் இர்ஃபான் வச்சிருக்காங்க வச்சுங்களேன். அல்தாஃப் மோலா வீடு, அல்தாஃப் மோலா வீடுன்னு போட்டிருக்காங்க வச்சுங்களேமா. கதவு மேல எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்காரு? அல்தாஃப் மோலா வீடு அப்படின்னு எழுதியிருக்காரு. இவர் நேரா சலீம் பாய் நேரா வீட்டுக்குள்ள போய் இது உங்க வீடு அப்படின்னு சொல்லி வாசல் எழுதியிருக்கு. இந்த கதவு தான் உங்க வீடு, நீங்க அதான் எழுதிருக்கீங்க. அப்ப உள்ள இருக்க சாமானத்தை நான் எடுத்துக்கிறேன்னு தூக்கி வந்தார். விட்டுருவார் அவரு? உள்ள போய் இது வாசல்ல தாங்க உங்க வீடு, இது உங்க வீடுன்னு எழுதி இருக்குது. உள்ள இருக்க கட்டளை உங்களுக்கு எழுதி இருக்குதா? உள்ள இருக்க என்னமா பெஞ்ச் உங்களுக்கு எழுதி இருக்குதா? ஃப்ரிட்ஜ் உங்களுக்கு எழுதி இருக்குதா? வாஷிங் மிஷின் உங்களுக்கு எழுதி இருக்குதா? அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? தூக்கிட்டு வந்தாரு. என்ன செய்வாரு? இந்த அல்தாஃப் மோலா வீடுன்னு எழுதி இருந்தா அதுக்குள்ள இருக்க எல்லாம் அவருதுன்னு தான் அர்த்தம். அது எல்லாத்துலயும் ஒரு பேர் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஃப்ரிட்ஜும் அல்தாஃப் மோலா ஃப்ரிட்ஜ், இந்த வாஷிங் மிஷினும் அல்தாஃப் மோலா வாஷிங் மிஷின், எல்லாத்துலயும் அல்தாஃப் மோலா பேர் இருக்குது. முன்னாடி அடையாளத்துக்காண்டி முன்னாடி எழுதி வச்சிருக்கிறார். இது எல்லாமே என்னதுதான் அப்படிங்கிறதுக்காண்டி முன்னாடி வாசல் எழுதி இருக்கிறார். மத்த உள்ள இருக்க எல்லாமே கதவு மட்டும் இல்ல, ஜன்னல் அவருக்கு தான், எல்லா ஃபேன் அவருக்கு தான், கட்டல் அவருக்கு தான், எல்லாமே அவருக்கு, எல்லாத்துலயும் அவருக்கு பேர் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா அர்ஷுடைய வாசல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதியிருக்கான். என்ன அர்த்தம்? அர்ஷ் ஒவ்வொரு சிருஷ்டியில அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான். இது எல்லாமே லா இலாஹ இல்லல்லாஹ். ஒவ்வொரு சிருஷ்டியும் நெத்தியில எழுதப்பட்டிருக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதப்பட்டிருக்குது. உண்மையிலுமே எழுதியிருக்குன்னே ஹதீஸ்ல வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா சிருஷ்டிகளுடைய ஒவ்வொருத்தருடைய நெத்தியும் லா இலாஹ எழுதப்பட்டிருக்குதான். லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதப்பட்டிருக்கான். நமக்கு ரூஹாக வர்றாங்க மலக்குல் மௌத், அவங்க நெத்தியில எல்லாம் எழுதியிருக்காங்க, லா இலாஹ எழுதியிருக்காங்க. அல்லாஹ் தஆலா எல்லாருடைய தலைகள் அல்ல. எப்படி வீட்டு வாசல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் அடையாளத்துக்கு எழுதுறாங்க, எல்லாமே அவருக்கு தான். அந்த மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் மாசிவல்லா எல்லாத்துடைய தலையில எழுதியிருக்கு அல்லாஹ் தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ். அப்படின்னு அர்த்தம், இது என் தேவை, இது உன் தேவை பூர்த்தி செய்யாது, இதுல இருந்து தேவை நான் தான் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் அல்லாஹ் தஆலா. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எல்லா வஸ்துக்களும் அறிவிக்கின்றன, அல்லாஹ்வை தவிர வேறு இலாஹ் இல்லை என்று அறிவிக்கிறது. ஒவ்வொரு வஸ்துவும் அறிவிக்குது. என்ன அறிவிக்குதான்? அது வரும்போதே லா இலாஹ இல்லல்லாஹ் வந்து காட்டுது. இது லா இலாஹ இல்லல்லாஹ், நான் தேவை பூர்த்தி செய்யல, அல்லாஹ் தான் தேவை பூர்த்தி செய்யறான்னு காட்டிக்கிட்டே வருது. ஒவ்வொரு வஸ்துவுமே அப்படிதான் வருதான். புரிஞ்சாமா? லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு இலாஹ் இல்லை என்பதை காட்டு. சரி, அர்ஷ் லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதப்பட்டிருந்துச்சுன்னு சொல்றோம். அர்ஷ படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் இருந்தான், அப்பயும் லா இலாஹ இல்லல்லாஹ் இருந்துச்சு. அப்ப தெய்வமே இல்ல, மனுஷனும் இல்ல, அல்லாஹ் தஆலா எதையும் அரிசியே படைக்கல. அல்லாஹ் தஆலா அரிசியே படைக்கல. அல்லாஹ் தஆலா அரிச படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் எங்க இருந்தான்? இப்ப அரிசியில தான் அல்லாஹ் இருக்கான்னா, அரிச படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தான்? இப்ப நம்ம என்ன விளங்கணும், அல்லாஹ் தஆலா அரிசில இருக்கானா என்ன அர்த்தம்மா? சர்க்கார் விளக்கம் சொன்னாங்க பாத்தீங்களா அழகா. அல்லாஹ் தஆலா அரிசில இருக்கானா என்ன அர்த்தம்? ஒருத்தர் அல்லாஹ் அரிசிக்கு மேல குர்சுல அல்லாஹ் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் என்ன அர்த்தம்னா, அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கான்னு அர்த்தம் இருக்கு. அவர் விளங்காம சொல்றாரு, அரிசுன்னா தனியா எங்கேயோ மேல தனியா இருக்குன்னு வச்சிருந்தாரு. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், வஸியா குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்த். அல்லாஹ்வுடைய குர்சி இருக்கே, வானம் பூமிகளை அடைய வளைந்ததுக்கு பேர் தான் குர்சி. எல்லாம் சேர்ந்ததுதான் குர்சி. புரியலையாமா? ஒட்டுமொத்த கேலக்சி எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் குர்சின்னு சொல்றது. அந்த குர்சி எங்க இருக்கு? அர்ஷ்ல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல அல்லாஹ் இருக்கான்னு என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலயும் அல்லாஹ் இருக்கான்னு அர்த்தம். ஒரு அரிசில தான் அல்லாஹ் இருக்காருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா அரிசிங்கிறது எல்லாம் சேர்ந்ததுதான் அரிசி. ஒட்டுமொத்த துனியாவை சேர்ந்ததுதான் அரிசி. இல்லைங்களையா? அரிசில என்னமா எங்கேயோ தனியா வழங்கக்கூடாது. எங்க மாசிவல்லாக்கு பேர் தான் அரிசி. சுருக்கமா சொன்னா அல்லாஹ் அல்லாத மாசிவல்லா எல்லாத்தையும் சேர்ந்ததுக்கு பேர் தான் அரிசிங்கிறது. அரிசே ஜமீன் பி அரிசே ஜப் யாரு சாத்தேன்னு சொல்லுவாங்கல்ல. ஒட்டுமொத்த மாசிவல்லாவுக்கு பேர் தான் குர்சி. அது எல்லாத்துலயும் அல்லாஹ் இருக்கான்னு தான் அர்த்தம். அல்லாஹ் தஆலா வானத்துல இருக்கான்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் தஆலா அர்ஷ்ல இருக்கான், அது உண்மைதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அல்லாஹ் தஆலா உதாரணம் வச்சுங்களேன். இப்ப அல்லாஹ் தஆலா எல்லா இடத்துலயும் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க? பிஇல்மிஹி அப்படின்னு சும்மா விளக்கம் சொல்றாங்க ஸாஹிரி உலமாக்கள். என்ன சொல்றாங்க? தன்னுடைய இல்மால் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அது ஜலாலில பார்த்தா எழுதியிருப்பாங்க. எங்க இடத்துல எங்கெல்லாம் ஐயத்து வருதோ எல்லா இடத்துலயும் எழுதியிருப்பாங்க பிஇல்மிஹி, இல்மை கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களும்
நீ விளங்கி வேண்டாம் எழுதியிருக்கிறாங்க. சாதாரண அவாம்களுக்கு இது ஷேഖ்மானுடைய துணை எல்லாம் விளங்காதுங்கிறதுக்காக வேண்டி சாதாரண அவாம்கள் விளங்கிறதுக்காண்டி இப்ப இல்மின்னு போட்டாங்க. ஏன் போட்டாங்க? அறிவுள்ள விளங்குவாங்க, அறிவுள்ள விளங்குவாங்கிறது தான் போட்டாங்க. அறிவுள்ள என்ன விளங்குவான்? உதாரணம் சொல்றேன், சலீம் பாய் அவர் திருவண்ணாமலை இருக்கிறாரு. அவருடைய என்னப்பா அவருக்கு அவர் என்னப்பா இல்மு, சரி அவருடைய இல்மு மட்டும் இங்க இருக்குது அப்படின்னு சொல்றேன். அவர் ஆலிம்சா மட்டும் இங்க இருக்கிறாரு, அவரு அங்க இருக்கிறாரு. என்னப்பா இருக்குமாப்பா? இருக்க முடியுமா? உன்னுடைய ஒரு தன்மைப்பா, இவருடைய ஒரு தன்மை மட்டும் இங்க இருக்குதுங்க, அவரு அங்க இருக்கிறார் அப்படின்னு. அனசரித்த ஹாஃபிஸா மட்டும் இங்க இருக்குது, அனசரித்து ஊட்டி இருக்கிறாங்கன்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? அப்ப இல்மின்னு நம்ம சொன்னாவே என்ன விளக்கம்? தாத்திகின்னு தான் அர்த்தம் அதுக்கு. ஏன்னா எங்க இல்மு இருக்கோ அங்க தாத்தும் இருக்கும், விளங்கிக்குவோம், அறிவாளி விளங்கிக்குவோம். எங்க சிஃபத் இருக்கோ சிஃபத்தை விட்டு தாத்துமா தனியா இருக்காது. சிஃபத்தும் தாத்தை புரியறது முஹால், முடியவே முடியாது. சிஃபத்து தாத்து புரியுமாமா? முஹால், அது முடியவே முடியாது. இல்லைங்களா? அப்ப இல்மின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு தாத்திகின்னு தான் அர்த்தம். அல்லாஹ் தஆலா தன் தாத்தை கொண்டுதான் இருக்கிறான் விளங்கணும். விளங்குச்சாமா? அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது என்ன நமக்கு விளக்குது? இந்த லா இலாஹ இல்ல சரி அப்படி வச்சு இப்போ இதே மாதிரி அல்லாஹ் தஆலா நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடி லா இலாஹ இருந்துச்சு. இப்ப துன்யால அழிஞ்சு போச்சுமா? துன்யா அழிஞ்சிருச்சு, கியாமத் வந்துருச்சு, மஹ்ஷர் முடிஞ்சிருச்சு, நம்மளாம் சொர்க்கம் நரகத்துக்கு போயிட்டாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் அந்த தெய்வங்கள் இருக்குமா? வணங்கக்கூடிய தெய்வங்கள் இருக்குமா? இருக்காது. இருக்குமா இருக்காதுமா? லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அந்த சிலைகள் தான் அர்த்தம் வச்சோம்னா அப்ப சொர்க்கத்துல லா இலாஹ இருக்காது. லா இலாஹ இருக்குமாமா? அதுக்கப்புறம் லா இலாஹ இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் லா இலாஹக்கு என்ன வேலை? அப்ப லா இலாஹ இல்லாம போயிடும். ஆனா அப்பயும் லா இலாஹ இல்ல இருக்கும், அங்கேயும் லா இலாஹ இல்ல இருக்கும். என்ன அங்கேயும் அல்லாஹ் தஆலா தேவையை பூர்த்தி செய்வான். அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை எங்கேயுமே போகாது அல்லாஹ்ட்ட இருந்து. நீ சொர்க்கத்துக்கு போனாலும் அங்க லா இலாஹ இல்ல இருக்கும், அங்கேயும் போய் இல்ல ஒன்று இருப்ப. இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றில் இருக்கக்கூடியது யாரும் இல்லை, இந்த தேனார்ல இருப்பவன் யாரும் இல்லை, இந்த பாலார்ல இருப்பவன் யாரும் இல்லை, சலீம் பாய் கூர்லில் இருப்பவன் யாரும் இல்லை. இப்பதான் சலீம் பாய் சிரிப்பு வருது. சலீம் பாய் கவனிங்க, தூக்கு முடிச்சிட்டீங்களா? கூர்லில் இருப்பவன் யாரும் இல்லை, வேற இந்த மாளிகையில் இருப்பவன் யாரும் இல்லை, அங்கேயும் லா இலாஹ இருக்கும், சிலைகள் இருக்காதுமா. விளங்குச்சா? அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன விளக்குது? இந்த சிலைகள் அல்லாஹ் அல்லாத வேறு தெய்வங்களை மக்கள் வணங்குகிறார்களே, அந்த தெய்வங்கள் தான், அந்த தெய்வங்கள் இலா இல்லை, அல்லாஹ் தஆலா என்று அர்த்தம் வைக்கக்கூடாது. இலா என்ன அர்த்தம்? மக்சூத் அர்த்தம். யார் சதா நம்மளிருந்து நம்ம தேவையை பூர்த்தி செய்கிறானோ அவன் தான் இலாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல மடக்கி மடக்கி அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. நம்ம ஷேഖ்னா ஒவ்வொரு பயான்ல விலக்கி விலக்கி சொல்லி காட்டுவாங்க. அல்லாஹ் எப்படி இலாஹ் என்ற வார்த்தையமா அப்ப வணக்கத்திற்கு தகுதியான மட்டும்தான் அர்த்தம் வச்சோம்னா என்ன பிரச்சனை வரும்? அல்லாஹ் இங்க துனியால வணக்கம் இருக்கு, கபூர்ல வணக்கம் இல்ல, மஹ்ஷர்ல வணக்கம் இல்ல, சொர்க்கத்துல வணக்கம் இல்ல, அங்கெல்லாம் வணக்கம் இல்ல. அப்ப அங்க என்ன அர்த்தம் வைக்கிறது? அல்லாஹ் தஆலா யுஸபித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கௌலி ஸாபிதி ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরাங்க. அல்லாஹ் தஆலா துன்யாவிலும் ஆখিরাத்திலும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றானே. அப்ப சொர்க்கத்துல எங்க மாபூத் இபாதத் மட்டும் தான் அர்த்தம் வச்சோம்னா அப்ப அங்க இல்லாம போயிருமே, இந்த இபாதத் வணக்கமே இல்லாம போயிருமே. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு என்ன அர்த்தம் வைப்பாங்க? ஆனால் மக்சூதியத்துடைய அர்த்தம் வச்ச லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு மாபூத்னு அர்த்தம் வச்சு மாபூத் அர்த்தம் இல்லாம மக்சூத் இல்லமா. நல்லா விளங்க சர்க்கார் நான் திருப்பி திருப்பி சொல்லி காட்டுவாங்க. மாபூதுடைய அர்த்தம் இல்லைன்னு சொல்ல வரலமா. ஏன் மாபூது? அல்லாஹ் தஆலா வணக்கத்திற்கு தகுதியானவன் என்றால் அல்லாஹ் ஏன் வணக்கத்துக்கு தகுதியானவன்? அல்லாஹ் தஆலாவை தவிர நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வேறு யாருமே இல்லை. அது அந்த காரணத்தால் அல்லாஹ் தஆலா தவிர வேறு மாபூத் இல்லை. அப்படி அர்த்தம் வழங்கணுமா? அப்ப அப்படி வழங்கும் போது என்ன அர்த்தம் வரும்? எங்க இருந்தாலும் கபர்ல போனாலும் லா மக்சூத் இல்லல்லாஹ் வரும், அங்கேயும் வரும். கபர்ல போனோடனே முன்கண்ணைக்கு வர்றாங்க, அந்த முன்கண்ணைக்கு தேவையை பூர்த்தி செய்யணும் யாரும் இல்லை. அங்க போனா கபூர் நெருக்குச்சு, கபரை பார்த்து என்ன சொல்லலாம்? கபூர்ல நீதான் ஓடா இருக்கிற, கபூர்ல இருப்போம் யாரும் இல்லை. எல்லாத்துலயும் அங்க லா இலாஹ இருந்துகிட்டே இருக்கும். இபாதத் இல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கு கபூர்ல.
மஹ்ஷர்ல இபாதத் இல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கு, அங்கேயும் லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கு. சிராத்துல் முஸ்தகீம் பாருங்க, போய் நின்றவனே என்ன சொல்லலாம்? லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த பாவத்தை என்ன கணக்க செய்பவன் யாரும் இல்லை. மீசான் தராசு கிட்ட போய் நிக்கிறீங்க, மீசான்ல போய் என்ன சொல்லலாம்? இந்த மீசான் தராசை நன்மையை கணக்க செய்பவன் யாரும் இல்லை சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் நாங்க எல்லா இடத்துலயும் லா இலாஹ இல்லல்லாஹ் முழங்கி பாருங்க. அதுக்கப்புறம் இங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முழங்கிட்டே இருந்தீங்க, அங்கேயும் அங்க லா இலாஹ இல்லல்லாஹ் வரும். நீங்க எப்படி இங்க துனியால வாழ்ந்தீங்கன்னா அப்படிதான் மஹ்ஷர்ல இருப்பீங்க. அப்படிதான் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். இப்ப இங்க என்ன நினைவோடு இருக்கீங்களோ அதே நினைவு தான் அங்கேயும் இருக்கும். இங்க இல்லல்லா முழக்க இருந்துகிட்டே இருந்துச்சு, அங்க போனதோடு முழக்க ஆரம்பிச்சிருக்கீங்க லா இலாஹ இல்லல்லாஹ். அங்க போனதோடு லா இலாஹ இல்லல்லாஹ். கபர்ல போய் எழுப்புவாங்க, மலை முழுக்க அன்னைக்கு எழுப்புவாங்க. எந்திரி எந்திரி சலீம் பாய், விட்டோ அப்படின்னு எந்திரிப்பாரு. எந்திரிச்சோடனே என்ன செய்வாரு? எந்திரிச்சதுனே என்னப்பா செய்வ? பொதுவா எந்திரிச்சு என்ன செய்வ? என்னப்பா? லா இலாஹ இல்லல்லாஹ்வே வாழ்ந்த எந்திரிச்சதும் என்ன செய்வ? துல்கர்னைக்கு கேள்வி கேட்க, வன் ரப்புக்கன்னு கேள்வி வந்து நிற்பாரு. ஏய் தம்பி, எந்திரிச்ச உடனே எந்திரிச்சோடனே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, என்ன செய்தி அப்படின்பீங்க. உடனே அவர் என்ன செய்வாரு? துல்கர்னைக்கு அதுதான்ப்பா செய்தி, நான் போயிட்டு வரேன், அஸ்ஸலாமு அலைக்கும். இதுக்குதான் வந்தேன், இதுக்குதான் வந்தேன், வன் ரப்புக்கன்னு கேட்கதான் வந்தேன், நீதான் சொல்லிட்டே பதில். அங்க போனாங்க முன்கரைக்கு முன்னாடி வந்து, இந்த முன்கரைக்கு காட்சி அளிப்பவன் யாருமே இல்லை அப்படின்னு சொன்ன முன்கரைக்கு கேள்வி கேட்பாரா? என்ன கேள்வி கேட்பாரு? இவன் என்னடா இங்க வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் போடுறாரு. அப்ப என்னமா? ஆனா கபர்ல போனோட இபாதத் இருக்காது, லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கும், அங்கேயும் இருக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். உமர் நாயகம் சொன்னாங்க, இந்த இப்ப இருக்க லா இலாஹ இல்லல்லாஹ் ஈமான் என்கிட்ட இருந்துச்சுன்னா கபர் என்ன நெருங்குச்சுன்னா ஒரு கொலை குழந்துரு வேண்டாங்க. என்ன ஈமானு? இந்த கபர்ல போனோன்னு என்ன நெருக்கிற, யார நெருக்கிற நீ அப்படின்னு கபரையே நம்ம மிரட்டி வேண்டாங்க. என்ன 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 இருந்துச்சு? இல்ல இல்ல லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த கபர்ல இருப்பவன் யாருமே இல்லை அப்படின்னு அங்கேயும் முழங்கினாங்கன்னா கபர் நெருக்குமா? என்னமா பக்கத்துல வராது. மஹ்ஷர்ல போறீங்க, மஹ்ஷர்ல எந்திரிச்சு லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த மஹ்ஷர்ல காட்சி அளிப்பவன் யாரும் இல்லை. அங்க போய் மௌலாவது எழுதிருப்பீங்க, மௌலாவது எழுதிருப்பீங்க. எஜமானே எங்க இருக்கு எஜமானே, உன்னை பார்க்கதானே எஜமானே இவ்வளவு ஆசைப்பட்டேன், இங்க வந்து நீ காட்சி அளிப்பேன்னு சொன்னாங்கதான் இங்க வரணும்னு ஆசைப்பட்டேன். மத்தவங்க எல்லாம் மூத்த இருக்காங்க, நான் மூத்த ஆசைப்பட்டேன். யாரெல்லாம் உன்னை பார்க்கணுமே, கண்ணை கொண்டு பார்க்கணும்டா. துனியாவில எங்க புறக்கண்ணுக்கு நீ காட்சி அளிக்கலையே ரப்பே, என் அகக்கண்ணுகள்ல தெரிஞ்ச நீ சதா அகக்கண்ணுகள்ல உன்னை தரிசித்தான் இருந்தோம், ஆனால் உன்னை புறக்கண்ணால் தரிசிக்கூடி பாக்கி இங்க கிடைக்கும்னு சொன்னாங்களே ரப்பே, அதுக்குதான் இந்த மாஸ்டர் ஏப்போர் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இதோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அங்கேயும் போய் என்ன தேடுவீங்க? மூலா மூலா எங்க இருக்கு மூலா, உன்னை பார்க்கணும். ஜி ஜி கொண்டுதான் என் தனிமையை போக்கிவேன். கபூர்ல போனா வேற யாருக்கு துணைக்கு வருவா? கபூர்ல கொண்டு போய் எல்லாம் வச்சு அமுத்தி போட்டு மூடிட்டு வந்துருவாங்க. இப்பயே மோலாவை கூட வச்சுக்கிட்டீங்க, அங்கேயும் மோலா கூட வருவாங்க. அங்க தனிமை இருக்காதுங்க. யார் இங்க துனியாவில அல்லாஹ் கூட வச்சு வாழ்ந்தாங்களோ கபூர்ல போன தனிமை இருக்காது, இருட்டு இருக்காது. எங்க மோலா இருக்கானோ அங்க நூறு வந்துடும் கூடயே. அங்க போனா தனிமை இருக்காது. இங்கே அல்லாஹ் தூரமா வச்சு பழகின, அங்க போனா தனிமை எங்கேயோ நடுத்தரில் விட்டு போன மாதிரி இருக்கும், நடு இருட்டுல விட்டு போன மாதிரி இருக்கும், இருள் மயமா இருக்கும், ஒண்ணுமே தெரியாது, யார் எங்க என்ன நடக்குன்னு தெரியாது. அல்லாஹ் இங்க துனியால கூட வச்சுக்கிட்டீங்க, அங்க போன கண்ணை முழிச்சோடனே மோலா இருப்பான் கூட. ஆஹா என் கூட நீ இருக்கிய ரப்பே, யாருமே என் கூட இல்ல மோலா, நீ என் கூட இங்க இருக்கிறிய ரப்பே, என் கூட நீ காட்சி அளிக்கிற ரப்பே என்று அங்கேயும் போன தனிமை வராது மனிதனுக்கு. மஹ்ஷர்லயும் மோலா கூட இருப்பான். அல்ல மோலா கேக்குறான், எஜமானே ஆமீனா சொல்லி கட்டுறாங்க, ஹஷ்ர் மே ஹக் ये पूछे कि साथ में क्या लाए. மஹ்ஷர்ல அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு கேட்டான், அல்லாஹ் தஆலா என்னப்பா கொண்டு வந்த, என்ன சேர்ந்துட்டு உலகத்துல போய் தன் துனியால அமிச்சனே, என்ன கொண்டு வந்த அப்படின்னு கேட்ட நான் என்ன சொல்லுவேன்? साथ में तू है के तू के तेरे सिवा क्या है. எஜமானே உங்கனதான் கூப்பிட்டு வந்திருக்கு, துனியால வாழும் காலம் எல்லாம் வேற எதையும் நான் வச்சுக்கல, ஒன்னேதான் கூட வச்சுக்கிட்டேன் ரப்பே, கபூர்லயும் ஒன்னேதான் கூட வச்சேன், மாஸ்டர்லயும் ஒன்னேதான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ரப்பே, வேற எதுவும் என்கிட்ட பெரிய சொத்து இல்ல எஜமானே, என்கிட்ட எதுவுமே இல்ல, நான் வேற எதுவும் பெருசா அனுப்பி வைக்கல, என் கூட நான் ஒன்னேதான் கொண்டு வந்தேன், வேற எதுவுமே கொண்டு வரல ரப்பே அப்படின்னு சொன்ன மூல. அப்படியா, எந்த அம்மனும் கொண்டு வரலையா, போ நரகத்துக்கு கொண்டு போனால, என்னைய கொண்டு வந்து என்ன பண்றது அப்படின்னு போனார். என்னைய கொண்டு வந்து என்ன பண்றது அப்படின்னு நல்லா துரத்தினப்பா, ஷபாஷ் என்னை கொண்டு வந்தியா, வா வா வா, அல்லா தர ஷபாஷ் போடுவோம், அல்லா தர என்னைய கூட்டி வந்தியா நீ,
பரவாயில்லையே, நல்ல திறமையான ஆளா இருக்கிறியே. மற்றவங்க எல்லாம் நான் அதை கொண்டு தப்பிச்சுலாம், இதை கொண்டு தப்பிச்சுலான்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கொண்டு வந்துருக்கிறான். நீ என்னையே கொண்டு வந்துட்டிய நீ. வா. அப்ப அன்பர்களே, தோழர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்குறதுக்கு தான் இந்த இரவுகள். அதனாலதான் அஃதலுல் அமால் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்கள்ல ரொம்ப சிறந்தது. இந்த சபை சாதா விளங்காதீங்க. அல்லாஹ் தஆலாவுடைய சுருக்க பூஞ்சோலை இது. எங்க அல்லாஹ்வுடைய திக்ரு, அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிறதோ அந்த மஜ்லிஸ் சொர்க்க பூஞ்சோலைன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க போனா நல்லா மேய்ஞ்சுக்குங்கன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நமக்கு அல்லாஹ் தஆலா இங்க மேயக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கான். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் நுழைஞ்சு சொர்க்கத்தில் இருக்கோம். சரிங்களா? நல்லோர்களுடைய சபை. அல்லாஹ் தஆலா மௌத்துக்கு பின்னாடி கூட அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். பாத்தீங்களா? என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா? யா அய்யுஹத்துன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா என்று சொல்லிட்டு எல்லாம் சொல்றான். அப்ப அல்லாஹ் தஆலாவை பொருந்தி கொண்டவளாக, அல்லாஹ் உன்னை பொருந்தி கொண்டவளாக திரும்பி போ. விளஞ்சமா? எப்படி யார்கிட்ட போக சொல்றான் அல்லாஹ் தஆலா? ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. என் நல்லடியார்களோடு சேர்ந்து அப்புறமா சொர்க்கத்துக்கு போகிறான் அல்லாஹ் தஆலா. நல்லடியார் சபையில போகாம சொர்க்கம் கிடைக்காதுங்கிற அல்லாஹ் தஆலா. நல்ல சபையில அல்லாஹ் கொண்டு வந்தா சொர்க்கம் இங்க இருக்குன்னு அர்த்தம். எங்கே நல்லடியார்கள் வழிமாறு இருக்கிறாங்களோ அதான் சொர்க்கத்துடைய சபை. எது நீ சொர்க்கத்துக்குள் நுழைஞ்சுதான் இருந்த ஃபதுகுலி ஃபீ இபாதி, என்னுடைய இபாதத்தில் நுழைஞ்சுக்கோ, ஃபதுகுலி சொர்க்கத்துக்கு போயிட்ட நீ. நல்ல சபை சொர்க்கங்க, இது சொர்க்கத்துடைய சபை இது. தெரிஞ்சுங்களா? அல்லாஹ் தஆலா நமக்கு பெரிய நசீபு கொடுத்துருக்கான் இந்த புனிதமான இரவுல. அல்லாஹ் நல்லோர்கள் சபையில வழிமார்களோடு உட்கார்ந்துக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். இது சொர்க்கத்துடைய சபை இந்த சபை. தெரிஞ்சுங்களா? அதோட கதிரை நமக்கு தெரியல, இதனுடைய உயர்வு நமக்கு தெரியல, இந்த இரவுடைய மகிமை நமக்கு தெரியல. நம்ம இந்த இரவு ஒரு இரவை நம்ம வசீலா வச்சு அல்லாட்ட கேட்டா போதும், அல்லாஹ் நம்ம மன்னிச்சிருவான் இன்ஷா அல்லாஹ். யாரெல்லாம் இந்த இரவு முழுவதும் உன்னுடைய வலியுடைய சபையில உட்கார வச்சுறப்பே இதன்னு பொருட்டாலே என்னை மன்னிச்சிரு யாருலான்னு கேட்டுங்க, அல்லாஹ் மன்னிச்சிருவான் இன்ஷா அல்லாஹ். விளைஞ்சுங்களா? அல்லாஹ் தஆலா இந்த இரவை பரிபூர்ணமாக பயன்படுத்தி கொடுக்கிறதுல அல்லாஹ் நம்ம மனதில் ஆக்கி விடுவானாக. வாசல் தவறான அல்ஹம்துலில்லாஹ்.